வாங்கய்யா, வாங்க வாங்கய்யா, உட்காருங்க ஐயா. விசாலம், இதோ வரேங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆஹா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயாக்கு என்ன வேணுமோ கேட்டு கொண்டு வாமா. ஐயா காஃபி டீ என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம்மா, வரும்போது வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தேன். வெளிநாட்டுல இருக்கிற உங்க மருமக எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க தலைமையில நடந்த கல்யாணம் இல்லைங்களா? வாடகை கொடுக்கறதுக்காக நீங்க ஏன் வரணும்? நானே வந்து வாங்கிக்க மாட்டேனா? இப்ப நான் வாடகை விஷயமா வரல. வீட்டுல ஏதாவது வசதி குறைவா இருக்கா ஐயா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீடு நல்ல வசதியா தான் இருக்கு. ஆயக்குடியில வீட்டு வேலை எப்படி ஐயா போயிட்டு இருக்கு? முடிஞ்சிருச்சா? நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கு போறதா தான் இருந்தோம். ஆனா இப்ப அந்த வீட்டை என் பொண்ணு ரமாவுக்கு சீதனமா கொடுத்துட்டேன். என் சின்ன பொண்ணு சாருவுக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறா. நீங்களும் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க இல்லையா, வேணும்னா கரையம் பண்ணிக்கீங்கன்னு. அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க சரின்னு சொன்னா சுப்புலட்சுமி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஐயாவை விட நல்லவங்க வேற யார் கிடைக்க போறாங்க? பேசாம நம்ம வீட்டு ஐயாவுக்கே கரையம் பண்ணி கொடுத்துருங்க. வெளிநாட்டுல இருக்கிற நம்ம மருமகனோட இருந்துருவோம். ஆட்சி சரின்னு சொல்றாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. எப்ப கிரயம் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நீங்க சொன்னா உடனே வச்சுக்கலாம். உங்க விருப்பம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் புறப்படுறேங்க. வாங்க ஐயா. சரிங்க ஐயா. என்னங்க ஐயா நம்ம வீட்டை கரையம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னப்போ நீங்க ஏன் பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருந்தீங்க? இல்ல, அவருக்கும் அவர் பெரிய பையன் கார்த்திக்கும் சொத்து விஷயமா தகராறு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒண்ணும். ஏங்க அதெல்லாம் ஐயா பாத்துக்குவாரு. டக்கு புக்குன்னு கரையம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போற வழிய பாப்போம். சரிம்மா. வாடி வா மாப்ள, வம்மாயில வந்து வாங்க உட்காரு மாப்ள. பரவாயில்ல மாமா. என்னப்பா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க? அம்மா ஜெயச்சந்திர ராமா யாரையும் காணோம்? அம்மா, உங்க அம்மா என் அருமை பொண்டாட்டி தன்னோட ஆசை மருமகளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்கா. உன் அண்ணன் மில்லுக்கு போயிருக்கான். அது சரி, ஏன் மாப்ள நீ சோகமா இருக்க? அதான் அந்த ஆயக்குடி வீட்டை ரமா பேருக்கு எழுதி வாங்கிட்டோம்ல. என்ன அந்த வீட்டை மட்டும்தான் எழுதி வாங்கணும், அவளை இன்னும் இந்த ஊரை விட்டு விரட்டல, அந்த சோகமா? ஆட என்ன மாப்ள, அவ குடியிருக்கிற வீட்டுல இருந்து அவளை விரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது ரொம்ப சுலபம் மாப்ள. அதுக்கு போய் நீயே சோகமா இருக்க? அவ்வளவு சுலபத்துல எல்லாம் முடியாதுப்பா. சுப்புலட்சுமி சூட்சமமா ஒரு தந்திரம் பண்ணிருக்கு. அப்படியா? என்னம்மா பண்ணிருக்கா? இப்ப இருக்கிற வீட்டை சுப்புலட்சுமி பேருக்கு கரையம் பண்ண போறாராம். என்னது? ஐயா கரையம் பண்ண போறாரா? ஐயா அம்மாட்ட பேசிட்டு இருந்ததை கேட்ட மாமா. அத சொல்றதுக்கு தான்ப்பா நாங்க வந்திருக்கோம். செட்டியாரு வீட்டை விற்க சம்மதம் சொல்லிட்டாராம். இப்ப என்ன மாமா பண்றது? சுப்புலட்சுமிக்கு சொந்தமா வீடு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு மறுபடியும் ஐயா கிட்ட சண்டை தான் போட முடியுமா, இல்ல சட்டம் தான் பேச முடியுமா? மாப்ள, சாமர்த்தியமா ஒரு காரியம் பண்ணு. என்ன பண்ணணும் மாமா? ஐயா வாங்க போற வீட்டை நீ வாங்கிடு. நான் வாங்குறதா? என்னங்க அப்பா சொல்றது அருமையான யோசனைங்க. அந்த வீட்டை நாம வாங்கிட்டா ஆயக்குடிக்காரங்க எங்க போவாங்க? நடுத்தருல நிப்பாங்க. அவமானம் தாங்க முடியாம அந்த அம்மா இந்த ஊரை விட்டே போயிடும். அம்மா போறத பார்த்துட்டு இந்த வீட்டுல இருக்காளே அவளோட மகன் ரமா, அவளும் இந்த வீட்டை விட்டே போயிடுவா. அதெல்லாம் இருக்கட்டும்பா. பேசி முடிச்ச வீட்டை மறுபடியும் நம்ம எப்படி கேக்குறது? ஐயா நம்ம வம்பு பண்றதா நினைக்க மாட்டாங்க. நினைக்கட்டும்.
நினைக்கட்டும், நினைச்சு நினைச்சு நிம்மதியை இழக்கட்டும். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த சுப்புலட்சுமியை தொட்டாரே ஐயா, அவருக்கு கிடைக்கிற சரியான தண்டனை இதுதான். ஐயா பண்ற கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த சுப்புலட்சுமி தானா இந்த ஊரை விட்டு போகட்டுமே. மாப்பிள, நீ என்ன செய்யற? முதல்ல அந்த செட்டியார போய் பாக்குற, பார்த்து அந்த வீட்டை விலைக்கு கேளு. ஐயாவுக்கு கொடுக்கறதா சம்மதிச்சவரு நாம போய் கேட்டா கொடுப்பாரப்பா? குடுக்க வைக்கணும். ஏன் மாமா, ஐயா விட அதிக விலைக்கு கேட்டா செட்டியார் நமக்கு கொடுப்பாரா? குடுக்கலன்னா குடுக்க வைக்கணும். மிரட்டணும், பயமுறுத்தணும், தூக்கிடுவேன்னு சொல்லணும். ஐயோ அப்பா, அதெல்லாம் வேணாப்பா, பிரச்சனை ஆயிடும். என்னப்பா நீங்க இவருக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொல்றீங்க? நீ கொஞ்சம் சும்மா இரு. இதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். மாமா, என்ன பண்ண போறீங்க? இளவஞ்சி, அந்த வீட்டை நான் முடிக்க போறேன். ஐயா என்ன பண்றாருன்னு பாப்போம். ஏப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். செட்டியார் வீட்டை அப்படியே நாம வாங்கிட்டா சுப்புலட்சுமி சாருவையும் ஐயா எங்க வீட்டு கூட்டிட்டு வந்துட்டா அதை யார் தடுக்க முடியும்? என்னடி நீயே ஐயாவுக்கு யோசனை சொல்லி கொடுத்துருவ போல இருக்கு. தோணுச்சு சொன்னேன். முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருவேளை அப்படி கூட்டிட்டு வந்துட்டா யார் தடுக்கிறது? நான் தடுக்கிறேன். என்னால முடியும். அப்படி ஒரு சூழ்நிலைய ஐயா உருவாக்குனார்னா அந்த சூழ்நிலைய எப்படி முறியடிப்ப தெரியுமா? இந்த வீட்டு ரமாவை வச்சு அந்த சூழ்நிலையை முறியடிப்ப. மாப்பிள, முதல்ல அந்த வீட்டை விலைக்கு பேசுற வழியை பாரு. மாமா, ஆயக்குடி வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து எப்படி அசத்துனீங்களோ அதே மாதிரி செட்டியார் வீட்டை விலைக்கு பேசி அந்த வீட்டு பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்து நான் அசத்துறேன் மாமா. சபாஷ் மாப்பிள, அப்படித்தான் இருக்கணும். அப்பா, நாம செட்டியார் வீட்டை விலைக்கு வாங்குறதுனால ஐயாவோட விரோதத்தை சம்பாதிச்சிருவோமோன்னு பயமா இருக்குப்பா. அட நீ என்னமா புலம்புற? ஐயா மேல கோர்ட்ல வழக்கே போட்டாச்சு. இனிமே ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? அது மட்டும் இல்லம்மா, ஐயா மேல மறுபடியும் வழக்கு போடணும், கோர்ட்டுக்கு இழுக்கணும், அவரோட சொத்தை விற்கவோ மத்தவங்க பேருக்கு மாத்தக்கூடாதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, புதுசா ஏதாவது சொத்து வாங்கினாலும் அந்த சுப்புலட்சுமி பேருக்கு, அந்த சுப்புலட்சுமி பேருக்கு எழுதக்கூடாதுன்னு கோர்ட்ல இன்ஜெக்ஷன் ஆர்டரே வாங்க நாம தயாரா இருக்கணுமா? அதெல்லாம் வேணாப்பா. யுத்த களத்துல ஜெயிக்கணும்னா 2ல 1 10 தான் ஆகணும். வாடி இளவஞ்சி, ஆயக்குடிக்காரிய துரத்துறக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வர்ற மாமா, வா. வரேன்ப்பா. முருகா, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையறத் தாக்க, பார்க்க பார்க்க பாவம் புடிபட. சார், என்னப்பா? ஐயாவோட மூத்த மகன் கார்த்திக் வந்திருக்காரு சார். வர சொல்லுப்பா. சரிங்க சார். முருகா, வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. செட்டியார நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாப்பா பரீட்சைக்கு படிக்குது போல இருக்கு. படி படி போ. அப்படியே உட்காந்து படிமா. ஆச்சி எப்படி இருக்காக? நல்லா இருக்காங்க. பாருங்க, ஆச்சியா வந்துட்டாங்க. வணக்கம் தம்பி, நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கு, நல்லா இருக்கேன். இருங்க, காஃபி கொண்டு வேணாம் வேணாம், இப்பதான் சாப்பிட்டு வந்து. அப்புறம் சிங்கப்பூர்ல வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆமா, நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஐயா ஏதோ சொல்லி அனுப்பிச்சாரா? ஐயா அனுப்பல, நான் தான் உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன விஷயம் தம்பி? அது ஒண்ணு இல்ல செட்டியார, ஆயக்குடியில இருக்கிற உங்களுக்கு சொந்தமான வீட்டை எனக்கு கொடுக்கணும். என்ன தம்பி பேசுறீங்க? உங்க ஐயா நேத்து வீட்டுக்கு வந்து உங்க சின்னம்மா சுப்புலட்சுமி பேருக்கு பேசி முடிச்சிட்டு போயிருக்காரு. வேலை பேசி முடிச்சிருக்கலாம், அட்வான்ஸ் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டீங்களா? ஐயா எவ்வளவு பெரிய ஆளு, அவருடைய ஒரு வார்த்தை கோடி ரூபாய்க்கு சமம். அவர்கிட்ட போய் அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் பேசலாமா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
அக்ரிமெண்ட்டும் டைப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துக்கங்க. அப்படி எல்லாம் போட முடியாது தம்பி. அப்படியா? கையெழுத்து போடலீன்னா நீங்க யாரோட முகத்திலையும் முழிக்க முடியாது. எப்படி வசதி? என்ன தம்பி சொல்றீங்க? செட்டியார, உனக்கு அந்த 2 கண்ணு வீக்கு, அதை அப்படியே நோண்டி எடுத்துருவேன். எடுக்கட்டுமா? என்ன மிரட்டுறீங்களா? இல்ல, எச்சரிக்கை பண்றேன். என்ன தம்பி, ஐயா புள்ளையாச்சன் மரியாதை கொடுத்தா ரொம்ப அதிகமா பேசுறீங்க. செட்டியார, இனி நான் பேச மாட்டேன், செயல்ல தான் காட்டுவேன். இந்த ஊர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிற உன் சொந்தக்காரங்களை பத்தி யோசிச்சியா, இல்ல இந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சியா, முக்கியமா இந்த வயசு பொண்ணை பத்தி யோசிச்சியா? நீங்க ஐயா புள்ளையாட்டம் பேசலையே, அநியாயக்கார மாதிரி ஆளை மிரட்டுறீங்க. இங்க பாரு, நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது இப்ப நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. வீட்டை எனக்கு விற்க போறியா இல்லையா? நான் நாணயஸ்தேன். என்கிட்ட ஐயாக்கு ஒரு பேச்சு உங்களுக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாது. ஐயாக்கு கொடுத்த வாக்கு வாக்குதான். அப்படியா? உன் வாக்க காப்பாத்துறதுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வரணுமே, எப்படி வசதி? வருவேன். ஐயா சொல்ற பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவேன். அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும். என்ன கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறீங்களா? அப்படி கூட எடுத்துக்கலாம். அதையும் தான் பாப்பமே. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன். விதியை யாரால மாத்த முடியும்? ஏயா செட்டியார, குடும்பத்தோட சிங்கப்பூர் போவேன்னு நினைச்ச, நீ சிவலோகம் போக ஆசைப்படுற. குடும்பத்தோட சிவலோகம் போக டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ற. ஸ்ட்ரைட்டா முருகங்கட்டியே ஐக்கியமாயிரு. வரட்டுமா செட்டியார? கண்ணாடி நல்லா தொடச்சு போட்டு யோசி. சொல்லுங்க, நான் ஐயா தான் பேசுறேன். ஐயா நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் கார்த்திக் தம்பி வந்து வீட்டை விலை கேட்டாரு. அப்படியா கேட்டா? ஆமாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை அவருக்கு கொடுக்கலனா எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் குத்தி கொன்னுடுவேன் மிரட்டுறாரு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அவன் வீட்டுக்கு வரட்டு நான் பேசிக்கிறேன். இனிமே வந்து உங்களை பார்க்க மாட்டான், அவன் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டான். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரி. ஏய், செட்டியார வீட்டுக்கு போய் மிரட்டியாம என்ன? நான் எங்க போய் மிரட்டினேன்? அவர் வீடு விலை கொடுக்கறதா சொன்னாங்க. அவர்கிட்ட போய் வீட்டை விலை கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். நான் இதுக்கு அனாவசியமா அவரை போய் மிரட்டுறேன்? போய் சொல்லாத. இப்பதான் அவர் எனக்கு போன் பண்ணி பேசினார். வீட்டை கொடுக்கலன்னா வெட்டி கொண்டுடுவேன்னு சொன்னியாமே. யாருகிட்ட எப்படி பேசுறது ஒரு தராதரம் இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? எல்லாம் நான் பண்ண பாவம் ஐயா. ஏண்டா இப்படி ஐயா கிட்ட மல்லு கட்டிட்டு நிக்கிற? இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இப்ப எதுக்கு எல்லாரும் கட்சி கட்டி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். செட்டியார் கிட்ட நான் வீடு சும்மாவா கேட்டேன்? ரொக்கமா பணத்தை வச்சுக்கிட்டு தானே கேட்டேன். டேய், ஐயா தான் இந்த வீட்டை விலைக்கு வாங்க போறாருன்னு தெரிஞ்சும் செட்டியார் கிட்ட போய் அந்த வீட்டை நீ விலை கேட்டிருக்கியே. ஐயே, இது அசிங்கமா இல்ல உனக்கு? நான் ஒண்ணு ஐயா தான் பேருக்கு வாங்க இருந்த வீட்டை என் பேருக்கு கேட்கல. என்னன்னாச்சியா, புரியலையா? என் பேர்ல வீட்டை வாங்கியிருந்தா தடுத்திருக்க மாட்டாரா. சுப்புலட்சுமி பேர்ல வாங்க கூடாதுன்னு சொல்லாம சொல்றாரு. ஓ, ஏய், நீ போய் செட்டியார்கிட்ட பணம் கொடுத்தாலும் சரி, மிரட்டினாலும் சரி, அந்த வீட்டை உனக்கு கொடுக்க மாட்டாரு. ஏய், இப்ப சொல்றேன்டா, சுப்புலட்சுமி பேர்ல தான் அந்த வீட்டை வாங்க போறேன். அவ பேர்ல தான் பத்திரத்தை பதிவு பண்ண போறேன். ஐயா வேணாங்க ஐயா, நீங்க மேலும் மேலும் தப்பு பண்றீங்க. எதுடா தப்பு? சுப்புலட்சுமிக்காக கட்டின வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ண போறப்ப உன் மாமன் திட்டம் போட்டு சீதனமா வாங்கிக்கிட்டாரு. சுப்புலட்சுமி அவ குழந்தைங்களும் எங்கடா போய் நிப்பாங்க? ரோட்லயா நிப்பாங்க? நாச்சியா, அப்படித்தான் இவனும் இவன் மாமனும் நினைக்கிறாங்க. இப்ப இவன் நம்ம மகனா பேசல, திருவாளர் குலசேகரனுடைய மருமகனா பேசுறாரு. இவங்கிட்ட எந்த நியாயத்தை எதிர்பார்க்கிற? இங்க பாருங்க, ஒண்ட வந்தவங்களுக்கு ஒண்ணும் செய்யக்கூடாது. வந்தவங்க வந்த மாதிரியே போகட்டும். எங்கடா போ சொல்ற? நீ உன் மாமன் இந்த வீடு வாங்குற விஷயத்துல தலையிட்டீங்க, என் சொத்துல இருந்து ஒரு சல்லி காசு கூட உனக்கு தரமாட்டேன். அத மறந்துடாத. விலைக்கு வர்ற வீட்டை யாரு வாங்கினா என்ன? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்காக சொத்தை எனக்கு எப்படி தர மாட்டேன்னு சொல்லுவீங்க? ஏண்டா, செட்டியாரோட பாரம்பரிய சொத்தை வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? இந்த சொத்தை வாங்குறதுக்கு தகுதி பணம் தான். நான் வாங்குவேன். ஏன்னா என் பாரம்பரியம் கெட்டு போயிடக்கூடாது. பாருங்க, செட்டியார் முன்னாடி பணத்தை வச்சு கேட்பேன். அவரு யாருக்கு வீட்டை கொடுக்கறாரோ அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
அப்ப நீ எனக்கே சவால் விடுறியா? ம். ஆமா, உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன்டா. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திக்கலாம். கோர்ட்ல கிடைச்ச அதே பாடம் தான் உனக்கு திரும்பவும் கிடைக்க போகுது. அதையும் பார்க்கலாம். மாமா மாமா ஐயா அவன் நான் பாத்துக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் செட்டியார. ஐயா வணக்கம் ஐயா. வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லைங்க ஐயா. அப்புறம் அந்த பண விஷயமெல்லாம் முடிச்சிடலாமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. எங்க வீட்டை ஐயா உங்க பேர்ல வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாருமா. எனக்கு அப்படியெல்லாம் விருப்பம் இல்லைங்க. எங்களுக்கு ஐயா தான் வீடு உலகம் எல்லாமே. ஐயாவோட கட்டாயத்தினால தான் நான் இதுக்கு சம்மதிச்சு வந்திருக்கேன். இருக்கட்டும்மா, யாருக்கா இருந்தாலும் வீடுன்னு ஒண்ணு வேணும்ல. அதுவும் ஐயா சம்சாரம் நீங்க, உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னா எப்படி? ஐயா பத்திரத்தை ஒரு முறை பாத்துட்டீங்கன்னா. எல்லாம் முறைப்படி பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் ஐயா. வாங்க. நில்லுங்க. என்ன செட்டியார, நல்லா இருக்கீங்களா? நேத்தே உங்க வீட்டை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு யாருக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கீங்க? நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே, ஐயாவை தவிர இந்த வீட்டை யாருக்கும் கொடுக்கறதா இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுதான் உங்க முடிவா? ஆமா. சரி செட்டியார, உங்க வீட்டை ஐயாவுக்கே கொடுத்துருங்க. இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம்ப்பா. செட்டியார, என் பையனே சின்னம்மா பேர்ல வாங்குறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டான். வாங்க. இல்லங்க ஐயா, இவரு கொடுக்கற வீட்டை இந்த பணத்துல நீங்க வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? ஏன்டா வாங்க முடியாது?